எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தொடர்ந்து 3 வீடியோ போட சொல்லியிருந்தேன். அதனால் 3 வீடியோ போடுறேன். அடுத்த நாளையிலேருந்து 4 வீடியோ போட ட்ரை பண்ணி போடுறேன். அடுத்து உங்களுடன் டோஸ்ட். உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறை நிறைய இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 வீடியோவில் இந்த வீடியோ மட்டும்தான் நான் எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்வாடை நம்ம ரோஷினி அந்த ரோஷினி எடுத்தோடனே அந்த ஸ்வாடோட ஆத்மா கடுப்பாயிடுச்சு. எப்படி நீ தொடப்போச்சு சொல்லி நம்ம ஸ்வாடு நம்மளோட அந்த குக்கிங் ஸ்வாடு டென்ஷன் ஆகி அதோட எலக்ட்ரிக் ஸ்பார்க்கை அனுப்பிவிட்டு தலைவிக்கு என்னடா அது ஒரு மாதிரி ஃபயர் வருதுன்னு பார்த்துட்டு அவள் ரோஷினி ஷாக்கான அடுத்த செகண்டில் ஒரு ஸ்பார்க் அடிக்குது. அடித்த அடியில் மூஞ்சி சொங்கி போயிடுச்சு. கரண்ட் அடித்தா சொங்கி இழுத்துரும்ல, அது மாதிரி பவரை ட்ரைவ் பண்ணிட்டோடனே அவள் அப்படியே மட்டையினோடனே என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஷாக்காக குயின் கண்டுக்காமல் கால் மேலே கால் போட்டிருந்த. அப்படி இந்த ஸ்வாடு அது போட்ட ஃபோர்ஸில் அது ஃபுல் வேகமாக போகுது. அதோட அட் டைமில் அதோட ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றிட்டு போனதில் நம்ம ஸ்வாடில் இருந்த நம்ம சுபாஷினியை போட்டு தள்ளிடுச்சு. அது எப்படி போட்டுச்சுன்னு பார்த்தா நீங்கள் பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க. என்னடா அது ஸ்வாடு வருது, தலைவன் ரெடியாக இருக்க டக்குன்னு 2ஆக பிளந்துடுச்சு. பெரிய சோகமான விஷயம்னா அந்த இவ்வளோ செத்துட்டான். சுபாஷினி நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் ஸ்டோரி கேட்டுட்டு நான் அழுதுட்டப்பா. நீங்களும் அழுதுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸ்வாடு 2 ஆனோடனே அடுத்து இந்த ஸ்வாடு இன்னும் அது ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு நம்ம அந்த ஸ்வாடு அந்த ஃபோர்ஸ்லேயே போய் டக்குன்னு போய் அசால்ட்டாக பிடிக்க. ஹீரோக்கு இருக்க திறமை தான்ப்பா. ஹீரோ பிடிச்ச அடுத்த செகண்ட் இங்கே பார்த்தா தலைவி சொங்கி போய் கிடக்கிறா ரோஷினி. இங்கே சுபாஷினி அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. சுபாஷினியோட ஆத்மா வெளியில் போயிட்டுருக்குது. என்னடா நடந்துச்சு அட் டைமில் இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஐயோன்னு கத்து என் தலைவன் ஒரு நிமிஷத்தில் 3 பேர் போட்டு அதில் அப்படியே போட்டு தலைவி புழப்பிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு இங்கிட்டு காட்டுனா ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி போன இடம். இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு நான் வரும் டீமன் குயின் தான், ட்ராகன் குயின் தான் நான் வரும். இந்த இடத்துல தான் அங்கே அந்த செத்து பிடிக்க கிடக்கிறான். யாருன்னு பார்த்தா கரடி மனுஷன் தான். கரடியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த கேப்சூல் சொல்லலாம், டீமன் கேப்சூல். அது அந்த 4-5 கேப்சூல்ஸ் தான். அது அந்த எலக்ட்ரிக் பயம் எனக்கு ட்ராகன் குயினை அடித்த அடியில் அடிச்சிருச்சு போல். ட்ராகன் குயினை அவளோட பவர் இப்போ ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா இவங்களுக்குள்ளே சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ட்ராகன் குயின் அவளோட பவரை ட்ரெயின் ஆனோடனே ஒரு முட்டை சேவுக்கு மாறிட்டான். அந்த டைமில் தான் இவங்க 2 பேரும் சண்டை விட்டுருக்காங்க. ஏன்னா அன்கண்ட்ரோலில் போயிட்டான் அந்த கரடி பையன் அன்கண்ட்ரோலில் போனதுனால இது நடந்துக்கிட்டு இருக்குது. அது திடீர்னு பார்த்தா ஒரு கிஸ்ஸு வருது. யாருன்னு தெரியலையா, கிஸ்ராணி தான். கிஸ்ராணி கொடுத்தோன்னே ஈஸியாக கரடியை கரெக்ட் பண்ணியாச்சு. கரடி அந்த டீப் லுக்கிலேருந்து லவ் மோடுக்கு போயிடுச்சு. கிஸ்ராணியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் தான் ஆகுது. எனக்கு இல்லை, அந்த கேரக்டருக்கு. அங்கிட்டு பார்த்தா நம்ம டிவி பையன் ஏம்மா நீ ஓவராக பண்ணுறியம்மா அப்படி சொல்ல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தேன், நீ அசால்ட்டாக ஒரு கிஸ்ஸை கொடுத்து கரெக்ட் பண்ணுற. நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம கிஸ்ராணி சொல்ல. நம்ம ட்ராகன் குயின் அப்படி முட்டை ஷேப்பில் முட்டையாக ஆகிட்டான். என்ன ரீசன் தெரியல சுருங்கிட்டான். அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம கண்ணாடி போட்டேன் தேவாங்கு என்ன பண்ணுறான்னா அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த இதில் இருந்து ரெடியூஸ் பண்ணுறான். அதிலேருந்து ஒரு இப்பட்டான் மாதிரி வருது. அது என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த முட்டையிலேருந்து நம்ம தலைவன் தான் அந்த க்ரீச்சரை க்ரியேட் பண்ணுறான். அதை ஃபோர்ஸாக பிடிச்சி அந்த முட்டையை அப்சர்வ் பண்ணுறக்கா ட்ரை பண்ணுறான் நம்ம வில்லன். இந்த கண்ணாடி போட்ட வில்லன் தான் அவன். கண்ணாடியை வச்சு அந்த முட்டையை அப்சர்வ் பண்ணி அது ஒரு ஃபுல்லாக ஒரு கண்ணீர் மாதிரியாக ட்ரீட் பண்ணி அவனோட எனர்ஜி லெவலை வச்சு கன்வெர்ட் பண்ணுறான். அவனோட அரவுக்கு சேர்த்து கனெக்ட் பண்ணுறதுனால அதோட ரெடியூஸ் பவரை இதை அப்சர்வ் பண்ணி எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ண பிளான் பண்ணிட்டான் தலைவன். கண்ணாடி வில்லன் பிளான் பண்ண மாதிரியே அது நடந்துச்சு. அந்த கண்ணாடிக்குள்ளே அந்த விதை போனது. நம்ம ட்ராகன் குயின் போன அடுத்த செகண்ட் அந்த எனர்ஜி லேயர் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்க இவனுக்கு அவனோட இளமை திரும்ப ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் அவன் அந்த முட்டையிலேருந்து வெளியில் வரான். ஏன்னா அவனோட எனர்ஜி லெவல் ட்ரை ஆனதுனால அவனுக்கு நொந்து போய் கிடந்தவன் இந்த எனர்ஜி அவனுக்கு திருப்பி மறு உயிரை கொடுக்குது.
அவன் பாடி திருப்பி ரீசெல்ஸ் ஆகி அவன் உடம்பு திருப்பி பழைய மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. இந்த கண்ணாடி போட்டவனுக்கு ட்ராகன் குயினால் இவளுக்கு இவ்வளோ பெனிஃபிட் நடக்குது. தலைவன் அப்போ தான் யோசிக்கிறான், இவளை வச்சு நம்மளோட ட்ராகன் நம்மளோட குயினை கொண்டு வந்துடலான்னு சொல்லி டீமன் குயினை. அப்போ தான் இவனுக்கு பின்னாடி பிச்சு நிறைய அந்த க்ரீச்சர் இருக்குது. அந்த க்ரீச்சரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த க்ரீச்சருக்கு ஓனரே இந்த நாய் தான். யார் அது தெரியுதா? ஹலோ சாண்டேஸ், நான் வந்ததுக்கு மீண்டும் நன்றி. நான் மீண்டும் வந்துட்டேன். இந்த கண்ணாடி போட்டுக்கோ, அதே வாங்குதான் இந்த நம்ம டீமன் குயின் கொண்டது ஆள். அப்போ தான் கண்ணாடி போட்டு சொல்கிறான், போன காரியம் என்னாச்சு? அந்த டீமன் குயின் என்னை கொண்டுட்டா. நான் திருப்பி மறுபிறப்பு எடுத்துகிட்டு வரேன், ரீஇன்கார்னேட் வந்து வரேன். நம்ம திட்டப்படி தான் போயிட்டுருக்குது. நம்ம டீமன் குயினை ரீபத்து பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தெரியும், நம்ம ஆர்கனைசேஷனில் 2 பேர்த்த அந்த ட்ராகன் குயினால் நம்மளுக்கு இவ்வளோ த்ரெட் ஆயிடுச்சு. அவளை கட்டுப்படுத்துறதுக்குள்ளேயே நம்ம பட்ட பாடு இருக்குது. சொல்ல முடியல, மெல்லிய முடியல. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? டிவி வாய் சொல்கிறான், சரி அந்த டீமன் குயினை ரீஇன்கார்னேட் பண்ணுறதுக்கு என்ன வழியை பாருங்கள். ஆனால் அங்கே அந்த ஒரு பொண்ணு இருந்தால் அவள் என்னை ஈஸியாக கொண்டுட்டா. இது என்னன்னு பாருங்கள். உடனே அந்த இடத்துல ஃபுல்லாக டெலிபோர்ட் ஆகுது. அப்போ தான் தலைவன் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாகி அவனோட பட்டனை அட்டாச் பண்ணிகிட்ருக்கான். இப்போ எப்படியாச்சும் நம்ம டீமன் குயினை ரீஇன்கார்னேட் கொண்டு வந்துடணும். ஆனால் என்ன டீமன் குயின் சாகலன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் அவனோட அந்த டிஎன்ஏயை வச்சு ட்ராகன் குயின்ட்டு டீமன் குயின்ட்டு அந்த ஒரு முடி எடுத்திருந்தானே அதை வச்சு ரீஇன்கார்னேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ, டீமன் குயினோட ஃபேஸ் வருது. ஐயோ வருது, நீ சயின்டிஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வருது சொல்ல. தலைவன் இன்னும் ட்ரை பண்ணுறான். அவன் பண்ண அந்த மூஞ்சி உடல் டீமன் குயினோட ஃபாட்டெல்லாம் வருது. திடீர்னு அது க்ரீச்சர் டெஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அது டிஹெச்சாக மாறினோடனே வயசாகிடுச்சு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, இன்னும் அதனால் கொண்டு வர முடியலன்னு சொல்லி அவனுக்கு இன்னும் விருப்பில் தான் இருக்கான் தலைவன். அது அந்த டிஹெச் ஆனது அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி க்ரீச்சராக மாறுது. டீமன் குயின் திருப்பி ரீஇன்கார்னேட் பண்ண ட்ரை பண்ணதில் அந்த க்ரீச்சர் ஐயோ என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவனுக்கு வாந்தி வருது. என்னதுன்னா அவனுக்கு முடியல, வாயில் ரத்த வாந்தி எடுக்கும் போல். ஐயோ நம்ம உடம்பு ரொம்ப பாடி தாங்க மாட்டேங்குது, ரொம்ப எஃபர்ட் போட்டோம் போல். பாஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாஸ், ஏதாச்சும் உதவி பண்ணவா கேட்கும் போது தான் அப்போ தான் அங்கே ஒரு க்ரீச்சர் க்ரியேட் ஆகுது. அது என்ன க்ரீச்சர் உங்களுக்கு தெரியும்? அதை தான் நம்ம டீமன் குயின் கொண்டா. அந்த க்ரீச்சர் தான் அப்படி கொஞ்சம் 8 கால் வருது. அந்த க்ரீச்சர் தான் அந்த ரெடிஸோடது. இது வச்சு தான் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிங் பண்ணதில் வச்சு எலியை அதில் பவர் கொடுக்க அந்த எலி டைவர்ஜ் ஆகுது. அப்போ அந்த டைவர்ஜ் ஆனதை பார்த்துட்டு தான் அப்போ தான் ஒரு ஐடியா வருது. இந்த விதையை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த ஃபிஷிஸ் விதையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டீமன் விதையை இதை சாப்பிட அவங்களுக்கு அந்த கோஸ்ட் பவர் அது மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கதையை லிங்க் பண்ண போனால் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எல்லா எபிசோடு கண்டினியூ பார்த்தா இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அப்போ தான் அந்த க்ரீச்சர் ஒரு க்ரீச்சராகவே மாறிடுச்சு. இந்த க்ரீச்சரை வச்சு நிறைய பேர்த்த க்ரியேட் பண்ணுறான் நம்ம சயின்டிஸ்ட், முட்டா பையன் சயின்டிஸ்ட் க்ரியேட் பண்ண ஒரு மாதிரி பண்ணி வச்சு அந்த க்ரீச்சரை க்ரியேட் பண்ணுறான். அடுத்து ஒரு மாதிரி ஒரு ஃபீமேல் கேரட்டில் ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணோன்னே அதில் தான் இந்த டியூப்புக்குள்ளே இந்த முட்டை மாதிரி இருக்கிறதுல எக்கச்சக்கமான க்ரீச்சர் ஓரங்கி இருக்குது. அது க்ரியேட் பண்ணது காரணம் நம்ம இந்த சயின்டிஸ்ட் தான், முட்டா பையன் சயின்டிஸ்ட். என்னோட நோக்கம் என்னென்னா நம்ம டீமன் குயினை இந்த திருப்பி ரீஇன்கார்னேட் பண்ணி கொண்டு வரதான் பிளானு. அவன் ட்ரை பண்ணதுனால முடியல. அவனோட அது இளமையே போய் இப்படி ஒரு டியூப்பில் மாட்டி கிடக்கிற நிலமையில் இருக்கான். அந்த பூச்சி சொல்லுது, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் பர்த்து. இதுக்கடுத்து அந்த ஒரு பூச்சி இதோட இனத்தை பிடிக்கிடுச்சு. அது சொல்லுது, அதுக்கு காரணமே நீ தான்டா. நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணேன். அப்போ தான் அந்த ஆட்டோபஸ் வாயன் திருப்பி ரீஇன்கார்னேட் ஆகிட்டான். ஏன்னா அவனையும் திருப்பி கொண்டு வந்துட்டான் நம்ம சயின்டிஸ்ட்டு, முட்டா பையன் சயின்டிஸ்ட்டு. நம்ம ட்ராகன் குயின் மொத்தமாக மொழிகிட்டான். ஆனால் திருப்பி அவன் கொண்டு வந்துட்டான். அவன் சத்தியை வச்சு நம்ம இன்னும் நம்ம காலத்தை தாமதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம நினச்ச காரியத்தை வேகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பூச்சி சொல்லி முடிக்கும் போது ஒரு லாஃப் பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் அந்த டியூப்பை காட்டாங்க. அந்த டியூப்புக்குள்ளே நம்ம ட்ராகன் குயின் உள்ளே அடைஞ்சு கிடக்கிறான்.
அதை பார்த்துட்டு தலைவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த கண்ணாடி போட்டதே வாங்குவாய, நீ இது சயின்டிஸ்ட் இன்னும் நீ அது பண்ணி முடிக்கலையா? நானும் என்னமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னொன்று அந்த டீமன் குயினை செலக்ட் பண்ண முடியல. அந்த டீமன் குயினை நினச்சாலே எனக்கு டைமே இல்லாமல் இருக்குது. வேணும் அதை பண்ணி முடிங்க சயின்டிஸ்ட்னு சொல்லி கண்ணாடி போட்டவன் சொல்ல, பண்ணி முடிக்கிறேன். என் நோக்கத்தை நிறைவேற்றாமல் முடியாது, இன்னும் என்னால் மறக்க முடியல சொல்லணுன்னு இங்கிட்ட பார்த்து அந்த கரடி வாயும் கத்தி தொலைஞ்சிட்டு இருக்க டைமில் தான் தலைவி முட்டி போட்டு, என்ன தான் சொல்ல வரீங்க? அது என்னது உண்மையாகவே நீங்கள் டிமன் குயினை பார்த்தீங்களா? ஆமாம், நான் பார்த்தேன். என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அந்த கண்ணாடியில் அந்த எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக அவனுக்கு அந்த டீமன் குயினை வந்து இங்கே உருவாக்கிட்டு இருக்கான். அவன் கனவே அதை தான், டீமன் குயினை ரீஇன்கார்னேட் பண்ணது தான் அவன் கனவு. ஆனால் டீமன் குயின் சாகலை. அந்த டீப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா நம்ம டீமன் குயின் வந்து உள்ளே அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அதில் அவனோட ரீஇன்கார்னேட் அவனை சக்ஸஸ் ஆகிருக்கு. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.